இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இந்த இடத்தோடைய ஒரு சீக்ரெட் இருக்கு, நான் சொல்லட்டுமா? இது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு இடம். ஃபஸ்ட்டு கல்பாக்கத்தில் 4 டேபிள் 16 சேர் போட்டு ஆரம்பித்தேன் இல்லையா? ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு கிச்சன் போட்டேன் இல்லையா? அந்த கிச்சன் இருந்த இடத்தோடைய மேலே தான் நம்ம நிற்கிறோம். நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் வேலை செய்யக்கூடாது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் சிஸ்டம் தான் வேலை செய்யணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அந்த என்னுடைய சீக்ரெட் சிஸ்டம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் 100 இலான் ஃபார்ம் ஹவுஸ் ஓப்பன் பண்ணாலும், 1000 அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாலும் இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு ரெண்டுக்கு இருந்திருக்கீங்க, இப்போ இந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய லேண்டிங் ஓன் பண்றீங்க. ரெண்டுக்கு இருந்தன்றதோட ரெண்டு கொடுக்க முடியாத கஷ்டத்தில் இருந்தேன். இவ்வளோ கஷ்டம். ஆமா, இன்னைக்கு 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னொரு ஆண் பிள்ளை பேரு சிவன், இதோ உட்காந்துருக்காரு பாருங்க. இன்னொரு பெண் பிள்ளை பேரு பார்வதி, இதோ உட்காந்துருக்காங்க பாருங்க. ஆமா, எனக்கு எப்படி என்னுடைய ஆரிஃப் நூஹா எப்படி எனக்கோ அதே மாதிரிதான் சிவனும் பார்வதியும். தேவதையை பொன்வாய் பேசும் தாரகை. ஏன்னா 4 பேர் 16 சேர், இந்த மாதிரி ஒரு 4 டேபிள் 16 சேர் தான் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு 1000 பேர் ஒர்க் பண்றாங்க. பல பிரான்ச்சஸ் இருக்கு, ஃபார்ம் ஹவுசஸ் இருக்கு, ரிசார்ட் இருக்குன்னா இது 0லேருந்து ஆரம்பிச்சது தான். நான் ஃபெயில் ஆன மாதிரி இது இந்த வரைக்கும் யாருமே ஃபெயிலாக இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இலான் ஃபார்ம் ஹவுஸோடைய ஓனர் இவர் தான். எல்லா ஃபார்ம் ஹவுசஸும் இவர் பேரில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இவர் எனக்கு ரொம்ப ராசியான ஆள். ஆமாம், இவருக்கு 2 வயசு ஆக போகுது. இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. வணக்கம், விஜய் பவித்ரா ஹியா. நம்மளுக்குலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணி போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக கல்பாக்கம் வரைக்கும் வந்திருக்கோம். இங்கே ரொம்பவே அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கும். இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸோட ஓனர் நபீல் அவர்களோடது தான். அவரே இப்போது இலான் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இங்கே ஓப்பன் பண்ணுறாரு. இன்னைக்கு உள்ளே பார்த்தேன், அவ்வளோ பாசிட்டிவாக ப்ரீமியமாக இருக்குது. நம்மளும் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபார்ம் ஹவுஸ் கல்பாக்கம்ல மெயின்லே இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் வெளில பேசுகிறப்போ சத்தம்லாம் கேட்டுச்சுல வண்டி இது. ஆனால் உள்ளே வந்தோடனே பாருங்களேன், ஒரு சத்தம் இருக்காது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக காத்தோட்டமாக இருக்குது. நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இருக்கும் போது ஒரு வீக்கெண்ட் கெட்டவே அப்படின்னு பார்த்தோன்னா இது பக்காவான ஒரு ஸ்பாட்டு. இங்கே பாருங்களேன், நான் என்டர் ஆன உடனே அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது, ஃபுல்லாக பிளான்ஸும் ட்ரீஸுமா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். இதை பற்றி நான் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இதோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னு உள்ளே இன்னும் டீட்டெயிலாக போய் பார்ப்போம் வாங்க. ஹலோ பவித்ரா, எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கமா. வெல்கம் டு இலான் ஃபார்ம் ஹவுஸ். थैंक यू சார். நான் பார்த்தேன் வரும்போதே அவ்வளோ பாசிட்டிவான ஒரு வைபா இருக்கு ஃபார்ம் ஹவுஸ். ஆமா ஆமா. சோ இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல் சார்? ஓ, ரொம்ப சந்தோஷம். அதுவும் இலான் ஃபார்ம் ஹவுஸ்னு பேர் வச்சதுல ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதை விட இலான் ஃபார்ம் ஹவுஸ்னு ஓபன் பண்றதுல எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அதிகம். இந்த புது முயற்சி என்னது சார்? ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ரெசார்ட்ஸாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இது எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஒன் இல்லையா? ஆமாம், ரிசார்ட் செகண்ட், இது ஃபார்ம் ஹவுஸ் செகண்ட். ஆமாங்க. ஆமாம் சார். என்ன சார் இந்த சைடு நீங்கள் இப்போ? இல்லை, இன்னைக்கு நிறைய பேருக்கு ரிசார்ட்டோட ஃபார்ம் ஹவுஸ் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா ஃபார்ம் ஹவுஸில் ப்ரைவசி இருக்கும். இப்போ ரிசார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் காமனாக இருக்கும், எல்லாரும் ஒரே பூலில் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஃபார்ம் ஹவுஸில் என்னென்னா ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும், ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். மற்றபடி ரிசார்ட்டில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். இது ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ஃபார்ம் ஹவுசஸில். அதனால தான் நான் நிறைய ஃபார்ம் ஹவுசஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்.
சார் இப்போ நம்ம வந்து ரெசார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் வேற அதுவுமே கஷ்டம். ஆனா இப்போ ஃபார்ம் ஹவுஸ்னு இருக்கும்போது நீங்க அது எப்படி சார் இருக்கும்? கார்டன் மெயின்டெனன்ஸ் எஸ், நான் ரொம்ப கார்டனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கும் உயிர் இருக்கு இல்லையா, அதுக்காக நிறைய நேரத்தை செலவிடுவேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கறதுக்கு மட்டும் 4 பேர் இருக்காங்க. வந்துட்டார் பாருங்க, ஓனர் வந்திருக்காரு பாருங்க, இலான் வந்திருக்காரு. இலான் வாங்க வாங்க வாங்க. இவர் தான் இந்த ரிசார்ட், இந்த ஃபார்ம் ஹவுஸோடைய ஓனர் இலான், என்னுடைய கிராண்ட் சன். ஆமாம், ஹலோ சொல்லு அக்கா கிட்ட. அக்காக்கு ஹலோ சொல்லு. ஹலோ இலான். ஹலோ இலான், ஹாய். இல்லை தூங்கி எழுந்துச்சு வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிடுச்சுன்னா பயங்கரமான ஆட்டம் போடுவார். ஆமாம், இலான் ஃபார்ம் ஹவுஸோடைய ஓனர் இவர் தான். எல்லா ஃபார்ம் ஹவுஸஸும் இவர் பேரில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இவர் எனக்கு ரொம்ப ராசியான ஆள். ஆமாம், இவருக்கு 2 வயசு ஆக போகுது. இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமாம், பாருங்க அட்டகாசம் ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. லக்கி சாம், எஸ் நோ டவுட் அபவுட் இட். ஸோ இலான் ஃபார்ம் ஹவுஸ்னு வச்சிருக்கீங்க, பேர்லேயே தெரியுது எந்த அளவுக்கு ஸ்பெஷல். ஆனால் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அவர்? ஏன்னா உங்கள் வீடியோஸ் நான் பார்த்தேன். ஏன் ஸ்பெஷல்? இந்த வாங்கிக்கோங்க. வரீங்களா? வரணும்னு சொல்கிறாருல்ல, ஏன் இவர் ஸ்பெஷல்னா பாருங்க என்னமோ சொல்கிறாரு. எங்கே போனோமா, என் பிள்ளைங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நான் ரொம்ப வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறதே இவரால் தான். ஸோ ஐ மேக் ஷுர் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் ஹிம். ஆமாம், இவர் பர்த்டே 24th. இப்போ நாங்கள் எல்லாரும் வியட்நாம் போகிறோம். இவரோட செகண்ட் பர்த்டே வந்து ஓப்பன் உள்ளே போகணுமா அவருக்கு. ஆமாம் ஆமாம், உள்ளே போகணுமா, ஓப்பன் பண்ணி உள்ளே போகணுமா. போலாமா? ஓகே, நம்ம உள்ள போய் பேசலாம். இப்போ எல்லாரும் இலானை தேடிட்டு இருப்பீங்க. அவர் பசிக்குதுன்னு கொஞ்சம் சாப்பிட போயிருக்காரு. அவரோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் திரும்ப கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அது வரைக்கும் நம்ம சாரோட பேசலாம். சார், இப்போது இங்கே மெயின் ஏரியாவுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் தீமாக இருக்குது. இந்த டாமினன்ஸ் தான் நான் இங்கே பார்க்குறேன். உங்களோட கேரளா ஹவுஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த கோல்டன் ஒயிட் அந்த மாதிரி போய். என்னுடைய வீடு, எல்லா வீடும், சென்னை வீடு, கேரளா வீடு எல்லாமே பியோர் ஒயிட் இருக்கும். என்னுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக், பியோர் பிளாக் இருக்கும். என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற ஒரு தீம் பண்ணியாச்சு. என்னுடைய பிளான் ஃபார் தி ஃபியூச்சரில் எல்லா ஃபார்ம் ஹவுஸுமே இதே தீமில் தான் இருக்கும். சோ ரெண்டுமே சேர்ந்து blend பண்ணி வச்சிருக்கீங்க. அது 2 கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், Black and White. அதனால மேக்ஸिमम அதுலயே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், சூப்பர். சோ இங்க வந்து பார்த்தப்போ இங்க உட்கார்ந்து ஃபேமிலியா எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. இது ஒரு லிவிங். இங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து டிவி பார்க்கிறது, என்ஜாய் பண்றதுக்கெல்லாம் இங்க ஒரு டைனிங், ஒரு 4 பேர் உட்கார்ந்து இங்க டைன் பண்ணிக்கலாம். அதிகமான ஆட்கள் இருந்தால் மேலே பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். 10 பேர் 15 பேர் இருந்தால் பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வெளியேவும் போர்ட்டிகோ இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து திண்ணை இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு மாதிரி வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபீல் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க ஒரு சொந்த வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கணுமோ அந்த ஒரு ரிலாக்ஸாக, எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு கமர்ஷியல் டச்சே இருக்காது. இது பியூர்லி ஒரு சொந்த வீட்டில் ஒரு நாளோ 2 நாளோ அவங்க ஒரு ஹாலிடேயில் லாங் ட்ரிப்பு ஒரு அண்ணா நகர்லேருந்தோ இல்லை பாண்டிச்சேரியிலோ வந்து தங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். இங்கே கிச்சன்லாம் இருக்குது. அவங்க வந்து அவங்களே ஏதாவது குக் பண்ணனா கூட தாராளமாக இங்கே குக் பண்ணிக்கலாம். அவங்களே மீட்டு, அவங்களே ஃபிஷ் எல்லாம் கொண்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடணுன்னா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு வீட்டில் கிச்சனில் என்னென்ன இருக்குமோ எல்லா செட்டப்பும் இங்கே பண்ணியிருக்கோம். ஸ்டவ்லேருந்து, ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து, ஏன் வாஷிங் மிஷின் கூட இங்கே கொடுத்துருக்கோம். அவங்களே வாஷ் பண்ணிக்கலாம் அவங்களோட க்ளோத்தை. அவங்க வாஷ் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் கேட்டால் கூட எங்ககிட்ட ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்க. சப்போஸ் ஒரு 4-5 நாள் இங்கே வந்து தங்கணுன்ற ஐடியா இருக்கிறவங்க வந்து லாண்ட்ரிலாம் தேடி வெளியே போக வேண்டியதே கிடையாது. இங்கேயே குக் பண்ணிக்கலாம், இங்கேயே வாஷ் பண்ணிக்கலாம், எல்லாமே இங்கேயே பண்ணிக்கலாம். வெளியே போக வேண்டியதே இல்லை. இங்கே ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டேன்னா அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கே மனசு வராது. சினிமா எல்லாம் கதை எழுதுறவங்க எல்லாம் வந்து 1 வாரம் 10 நாள் வந்து தங்கினாங்களா அவங்களுக்கு கதை தானாக வரும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே, காலையில் ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வெயில் இல்லாத நேரம் இந்த இடம் சொர்க்கம். கண்டிப்பா சார், நான் பார்த்தேன். அப்படியே ஒரு ஹோம் ஃபீல் கொடுக்குது ஆக்சுவலா உள்ள வந்தா. நாங்க வந்து சமைக்கிற அளவுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அந்த ஒரு 2 days தான் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு வராங்க. ஸோ சமைக்க முடியல அப்படின்னா வேற என்ன சார் பண்றது? ஆக்சுவலி நாங்கள் இதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சதுக்கு காரணம், இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. அவங்களே குக் பண்ணி அவங்களே சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கோம். பட் சமைக்கிற ஐடியா இல்லைன்றவங்களுக்கு இதுக்கு அப்படியே பக்கத்து ப்ராப்பர்ட்டி வந்து அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இங்கே
இங்கேருந்து நீங்க அப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பை அப்படியே எடுத்து வச்சீங்கன்னா ரெஸ்டாரண்ட், அப்படியே நீங்க இங்கேருந்து ஒரு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தந்தூரி, கிரில்லு, பார்பிக்யூ, டிக்கா, கபாபு எல்லாம் கிடைக்கும். ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஃபிஷ்ல எப்படி வேணா கிடைக்கும். மந்தி கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், ரோட்டி கிடைக்கும், நான் கிடைக்கும், கிரேவிஸ்ல எல்லாம் கிடைக்கும். அண்ட் வெஜிடேரியன்ல சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும். இதெல்லாம் 15 நிமிஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். இங்கேருந்து நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க சும்மா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போய் இறங்குறதுக்குள்ள குளிச்சுக்கிட்டே இப்படி ஒரு குளியல் குளிச்சுக்கிட்டே பக்கத்துல உங்களுக்கு ஸ்டார்டர்லாம் வச்சிருவோம். சாப்பிட்டுக்கிட்டே குளிக்கலாம், குளிச்சுக்கிட்டே சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கிட்டே குளிக்கலாம், குளிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். ஆக மொத்தம் நீங்க சமைச்சாலும் சரி சமைக்கலாலும் சரி ஃபுட்டு இங்க மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபுல்லாக ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நாங்கள் ஒரு ஆளை ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா காலையிலேயே உங்களுக்கு ஆப்பம், பாயா, பரோட்டா, மட்டன் சாப்ஸு என்ன வேணாலும் சூப்பராக இங்கே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஒரு கால் பண்ணால் போதும், காலையிலேயே உங்களுக்கு வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, பரோட்டா, பாயா எது வேணால் கிடைக்கும். மத்தியானம் என்ன வேணால் கிடைக்கும். நைட்டு எவ்வளோ வேணால் கிடைக்கும். கேட்கும் போதே சூப்பரா இருக்கு சார். வாய் ஊறுதோ? ஆமா, காலையில பாயா, பரோட்டா அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோமா? மனுஷன் பாருங்க, இட்லி, வடை, தோசை, பூரி, பொங்கல் எல்லாம் எல்லா இடத்துலயும் கிடைக்குங்க. நம்ம கிட்ட வந்தா வித்தியாசமா சாப்பிடணும். கொடலு, போட்டி, ஈரல், எப்படி ஒரு நாள் முன்னாடி மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைக்கலாம், எங்களுக்கு காலையில இதெல்லாம் வேணும்னு இலை போட்டு ஒரு ஆடுல சாப்பிடக்கூடிய எல்லாத்தையுமே நாங்க இலையில வச்சு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம். இங்க என்னன்னா 10 பேர் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும்னா கூட நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். பெரிய இலை போட்டு எல்லா ஐட்டமும் அதுலயே இருக்கும். பரோட்டா, ஆப்பம், தோசை எல்லாமே ஒரே இலையில வச்சு அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணணும்னா ஸ்டே வித் ஃபுட். திஸ் பிளேஸ் புதுப்பட்டினம் கல்பாக்கத்துல இருக்கிற அரேபியன் கார்டன் இலான் ஃபார்ம் ஹவுஸ் will be the best place for you. ஆனா அதிகபட்சம் 15 பேர் தான். அதுக்கு மேல நாங்க இங்க அலோவ் பண்ண மாட்டோம். அதுக்கெல்லாம் தனியா அவங்க பே பண்ணணும். ஆமா, அது வந்து எல்லாம் பேக்கேஜ்ல வராது. அவங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் பாப்போம். இன்னும் ரூம்ஸ்லாம் இருக்கு, வாங்க வாங்க. சோ இப்போ கிச்சனுக்கு பக்கத்துல இங்க வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் இருக்கு இல்லையா? ஆமா, இது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் இருக்கு. அதுல இது ஒரு குட்டி பெட்ரூம். 2 பேர் கம்ஃபர்டபுளா தங்கிக்கலாம். எல்லா பெட்ரூம்லயும் தனித்தனி டாய்லெட் அண்ட் வாஷ்ரூம்ஸ் இருக்கு, வார்ட்ரோப்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரு வீட்ல ஏர் கண்டிஷன்ல இருந்து எல்லாமே ஒரு வீட்ல இருக்கிற மாதிரி எல்லாமே செட்டப் பண்ணிருக்கோம். முக்கியமா வந்து திஸ் வில் பி வெல் மெயின்டைன். ஹைஜீன்ல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். ஆக்சுவலி நாங்க ஒயிட் இங்க வச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஒயிட்ல தான் அழுக்கு தெரியும். அப்பதான் உடனே கிளீன் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ஒயிட் போடாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அழுக்கு ஆயிடும், தெரிஞ்சிரும். எனக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அது சுத்தப்படுத்த முடியும். எவ்ரி 1 hour 2 hours கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமா, கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 4 வாட்டி கிளீன் பண்ண சொன்னாலும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கெஸ்ட் போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ஃபார்ம் ஹவுஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப் கிளீனிங். ஆமா, we have ஏஜென்சிஸ் யாரும் பண்ணாதது. ஒரு கெஸ்ட் போனதுக்கு அப்புறமும் டீப் கிளீனிங் பண்ணிட்டு தான் அடுத்த கெஸ்ட்டுக்கு நாங்க வீடியோ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அதுக்கே மெயின்டெனன்ஸ் ரொம்ப போகும்ல. ஆயிட்டு போதுமா? எங்களுக்கு வந்து ஹாப்பி கஸ்டமர் தான் வேணும். ஆமா, வருமானம் செகண்டரி தான். நம்ம இப்ப கீழ ரூம்ஸ் பார்த்தோம், மேல போயிட்டு இருக்கோம் சார். நீங்க சொன்னீங்க வந்து ஒரு 15 people தான் அக்கமோடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கார்பரேட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீமாக வெளில போகணும், ஒரு 2 days 3 days தங்கணும்னு பார்க்குறாங்க. 15+ வந்தாங்க கார்பரேட்ல இருக்கவங்க அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க? வாய்ப்பு இல்லைம்மா. 15 இல்ல 20 பேர் கூட இங்கே தங்கலாம். பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் வரும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால 15 பேருன்றது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதுக்கு மேலே நாங்கள் ஸ்ட்ரிக்ட்லி we are not going to allow. ஆக்சுவலி 12 பேர் தான், 12 + 3. ஓகே ஓகே சார். இந்த ரூம்ல வந்து இங்க ஒரு டோர் இருக்கு, இங்க ஒரு சின்ன பால்கனி இருக்குமா? ஆமா, ரோட் வியூ பால்கனி இருக்கு. அண்ட் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே ஒயிட் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, பியூட்டிஃபுல். டாய்லெட் கூட ஒயிட் தான். போகும்போது பாருங்க, வாஷ்ரூம் கூட ஒயிட் தான். ஒயிட்ல ஒயிட், வேற எதுவுமே இருக்காதுங்க. இல்ல, அழகா இருக்கு சார், ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருக்கு. உள்ள வந்து பாக்குறப்போ ஒயிட் அண்ட் ஒயிட். ஆக்சுவலி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வருதுங்க. இங்க பியூட்டிஃபுல் ஆர்ட் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அது இன்னும் வரல. மேபி இன்னொரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வேற லெவல்ல இருக்கும். அந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா பெரிய பால்கனி. குரூப்பா சில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்பிக்யூ பண்ணணும், வேற என்டர்டைன்மெண்ட், ஒரு மியூசிக் போட்டு லைட்டா டான்ஸ் கின்ஸ் ஆடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த பெட்ரூமுக்கு வெளியே இருக்கிற பால்கனி வேற லெவல்ல இருக்கும். இதுவும் ஒரு நல்ல ஸ்பேஷியஸ் பெட்ரூம். ஆமா, இங்கேயும்
எக்ஸ்ட்ரா பெட்ஸ் போட்டா இன்னும் 2-3 பேர் தங்கலாம். ஸோ மற்ற ரூம்ஸ்ல இருக்க மாதிரி இங்கேயும் நல்லா பெரிய வார்ட்ரோப்பு, பெட்ஸ் அண்ட் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்க ஒரு குட்டி பால்கனி இருக்கு. ஓகே. அண்ட் இதுதான் நான் சொன்ன பெரிய பால்கனி. Okay. அங்க நிறைய இந்த பார்பிக்யூ பண்றதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ், கார்டன் எல்லாம் வருது. பட் இருந்தாலும் நான் நாளை மறுநாள் வெளிநாட்டுக்கு போறதுனால அது எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னொரு 1 or 2 டேஸ்ல வந்துரும். வாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த பால்கனி. இந்த இடத்துக்கு மட்டும் 10 லட்ச ரூபா பட்ஜெட் இப்போ ஒதுக்கியிருக்கேன். நிறைய பியூட்டிஃபுல் பிளான்ஸு, உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள பெரிய அவுட்டோர் டைனு, மியூசிக் சிஸ்டமு, சின்ன ஒரு டான்ஸ் ஃப்ளோரு. இந்த இடம் வந்து வேற மாதிரி இருக்க போகுது. பார்பிக்யூ கவுண்டர் இங்கேயே நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷையோ இல்லை ஒரு ஆட்டையோ கொண்டு வந்து இங்கேயே நீங்கள் அதை அப்படியே பார்பிக்யூ பண்ணி இங்கேயே சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ண போகிறோம். இதுதான் ஈசிஆர் ரோடு. we are on the ஈசிஆர் ரோடு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் வியூ, ஸ்விம்மிங் பூல் வியூ ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேருந்து. ஆமாம், வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆமா, இதெல்லாம் மார்னிங் நீங்க வந்து பார்க்கணும். இங்க நிக்கும்போது இந்த ட்ரீஸ், பிளான்ட்ஸ் இத சுத்தி தான் நம்ம இருக்கறோமே. ஆமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. எந்த டென்ஷனும் இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம் இங்க. சார், இந்த வியூ இங்க இருந்து பாக்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் ஈவினிங் டைம்ல இருக்கும்போது நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துட்டு நல்லா இங்க பார்த்துட்டு ஃபன் பண்ணும்போது செமையா சூப்பரா இருக்கும். சார், அதுவும் நீங்க சொல்ற செட்டப்லாம் பார்த்துட்டா இன்னும் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் நீங்க வந்தீங்களான்னு உங்களுக்கே குழப்பமாயிடும். அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆயிடும் இந்த இடமே. வேற லெவல்ல இதை வந்து டெவலப் பண்ண போறோம். சார், இப்போ நீங்க வந்து இலான் ஃபார்ம் ஹவுஸ் இங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. நீங்க அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ், அரேபியன் கார்டன், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் செயின்ஸே வச்சிருக்கீங்க. இவ்வளோனா எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? சைடுல ரெசார்ட்ஸ் வேற. இல்லப்பா, இது வந்து ஒரு பேஷன்மா. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இந்த இடத்தோடைய ஒரு சீக்ரெட் இருக்குது, நான் சொல்லட்டுமா? இது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு இடம். ஃபஸ்ட்டு கல்பாக்கத்தில் 4 டேபிள் 16 சேர் போட்டு ஆரம்பித்தேன் இல்லையா? ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு கிச்சன் போட்டேன் இல்லையா? அந்த கிச்சன் இருந்த இடத்தோடைய மேலே தான் நம்ம நிற்கிறோம். இந்த இடம் எனக்கு சென்டிமெண்ட்டாக இன்றைக்கி பல பிரான்ச்சஸ் இருக்குது, பல இடங்கள்ல இருக்குது, பல ஆயிரம் பேர் என் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அது எல்லாமே ஆரம்பித்தது இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து தான். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. இங்கேருந்து தான் நான் எல்லாமே டெவலப் பண்ணேன். இப்போ இந்த ரோடு போட்டிருக்காங்க இல்லையா? முதல்ல இந்த ரோடெல்லாம் கிடையாது. இது இப்போ டெவலப் ஆன ரோடு. இது பைபாஸ் ரோடு. முதல்ல வந்து அதுக்கு பின்னாடி தான் ஈசிஆர் ரோடு. அங்கேருந்து ஒரு சந்தில் தான் நம்ம உள்ளே வரணும். ஸோ அதனால் நவ் ஐ ஹவ் கிரியேட்டட் அ சிஸ்டம் அண்ட் த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். ஐ எம் நாட் ஒர்க்கிங். ஒரு 4 பிரான்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். 4 பிரான்ச் ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் வேலை செய்யக்கூடாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம், என் சிஸ்டம் தான் வேலை செய்யணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அந்த என்னுடைய சீக்ரெட் சிஸ்டம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலி ஐ ஹேவ் லாட் ஆஃப் அதர் டைம். அதனால தான் நிறைய இப்போ வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஆமாம். ஸோ சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட்மா. ஐ ஹேவ் தட் சிஸ்டம். அதனால் 100 இலான் ஃபார்ம் ஹவுஸ் ஓப்பன் பண்ணாலும், 1000 அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாலும் இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டுக்கு சிஸ்டம் மாட்டுக்கு அதை டெவலப் பண்ணிட்டு போயிடும். நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த சிஸ்டம் அமைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியுது நீங்க பேசுறப்போவே. அண்ட் அது எல்லாருக்கும் அமைக்க முடியாது. நீங்க அமைச்சு எல்லாராலையும் அமைக்க முடியும், கன்சிஸ்டன்சி இருந்தா. ஆமா, ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே சிஸ்டம் கிரியேட் ஆகலன்னு விட்டுறக்கூடாது. ஐ மேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். தப்பு பண்ணி கீழே விழுந்து பட் நான் எப்படியாவது இதை நான் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும், எப்படியாவது ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியே ஆகணும்னு கன்சிஸ்டண்டா விடாம முயற்சி பண்ணதுனால தான் இன்னைக்கு பாருங்க, இங்க 10க்கு அதாவது 4 டேபிள் 16 சேர் போட்டு ஆரம்பிச்ச இடமா இது. அந்த இடத்தோடைய மேலேருந்து தான் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம கீழே போய் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம் இல்லையா, என்னுடைய மாஸ்டர் பெட்ரூம், இந்த ஃபார்ம் ஹவுஸோட மாஸ்டர் பெட்ரூம், அதுதான் கிச்சனாக இருந்தது. அது எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணி தான் இன்றைக்கி ஃபார்ம் ஹவுஸாக பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக விடாத முயற்சி போட்டால் எல்லா பிஸ்னஸ்லையும் சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும். சூப்பர் சார். நம்ம மேலே அழகான ஒரு பால்கனிலாம் பார்த்துட்டோம். பார்த்தா இங்கே இலான் இருக்காரு. ஆமாங்க, இலான் இருக்காரு. ஹாய் இலான். ஸ்டிக்கர்ஸா? அக்கக்கு ஸ்டிக்கர்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவங்கெல்லாம் இன்னைக்கு இலான் ஃபார்ம் ஹவுஸ் இனாகுரேஷனுக்காக வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட். இவங்களுடைய ஒய்ஃப் ஷானாஸ், இவங்க என்னுடைய கசின் தம்பியோடைய ஒய்ஃப், இது என்னுடைய டாட்டர் நூஹா, இது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மோகன்ராஜ்னு இருக்காரு, அவங்களுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் மோகன்ராஜ், இது வந்து என் ஃப்ரெண்டு மோகன்ராஜோட டாட்டர். இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வராங்க. சூப்பர் சார். ஆமா, உங்களை விட மாட்டான். அழகா யாராவது பொண்ணுங்க அழகா இருந்தா அவங்க விட மாட்டான். சோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூமா? ஆமாமா, சூப்பரா இருக்கு சார். அப்போ இதுதான் நீங்க அமைச்ச ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்டோட கிச்சன். 14 வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்டோட
கிச்சன் இங்கே தான் இருந்தது. இங்கே தான் எல்லாம் ஆமா ஆரம்பிச்சிருக்கு. ஆமா இங்க இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வர வேண்டியது இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதனால தான் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸாக மாற்றிட்டேன். இது அப்படியே ரெஸ்டாரண்ட் இருந்த இடத்த பெருசா பக்கத்துல 50 சென்ட்ஸ்ல அரை ஏக்கர்ல பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஆமா இங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ட்ரியும் இருக்கு. இங்கேருந்தே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கோம். யாராவது டைன் பண்ணணும், ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா போய் சாப்பிடலாம். ஆர்டர் பண்ணா அங்கேருந்து இங்க வந்துடும். 15 மினிட்ஸ் தான் ஃபுட்டு இங்க வந்துடும், டெலிவரி ஆயிடும். நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டோட ஃபர்ஸ்ட் கிச்சன் இங்க இருந்த இடம். எஸ் எஸ். ஸோ சின்னதா இருக்கு நீங்க சொல்றபடி பார்த்தா. ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடமா இருக்கு, பக்கத்துல உங்களோட ரெஸ்டாரண்ட் வேற இருக்கு. எப்படி சார் இந்த அளவுக்கு ஒரு இல்லை ஆக்சுவலி இது வந்து முதல்ல நான் வாங்கினது ரெண்டலுக்கு தான். ரெண்டலுக்கு வெறும் 2 சென்ட் தான். 2 சென்ட் இருந்து அரை கிரவுண்டோட கம்மி வாடகைக்கு எடுத்து அங்கே நானே ஒரு டெம்பரவரி ஸ்ட்ரக்சரு ஷீட்டு தான் கிச்சனுக்கு மேலே. டைனிங்கெல்லாம் வந்து ஓப்பன் தான். ஓப்பன்ல டேபிள் சேர் இருக்கும். அப்படியே தான் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. அது ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஆக்சுவலி ஃபாஸ்ட் ஃபுட்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இடம் அங்கே 10 ஏக்கர் நான் சொந்தமாக வாங்கினேன். அதில் அரை ஏக்கரில் நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுவும் ஈஸியாக டச் தான். முன்னாடி இருக்கிற இடத்த நான் இப்போ ரீசெண்டாக வாங்கி அதையும் இந்த ஃபார்ம் ஹவுஸோட அட்டாச் பண்ணி இது பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆக்கிட்டேன். ஓகே சார், சூப்பர் சூப்பர். கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு ரெண்டுக்கு இருந்திருக்கீங்க, இப்போ இந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய லேண்ட் இங்க ஓன் பண்றீங்க. ரெண்டுக்கு இருந்தன்றதோட ரெண்டு கொடுக்க முடியாத கஷ்டத்துல இருந்தேன். அவ்வளோ கஷ்டம். ஓகே. ஆமா இன்னைக்கு 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இங்க அது மட்டும் இல்லாம 32 வில்லா நான் கட்டினேன். கட்டி வாடகை கொடுத்துருக்கேன். பல வில்லாக்கள் உள்ள நீங்க பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம். பல வில்லாக்கள் வாடகை கொடுத்துருக்கேன், பல வில்லாக்கள் வித்திருக்கேன். இந்த சுத்துப்பட்டு ஏரியாவே நான் சொந்தமா வாங்கிட்டேன். சூப்பர் சார். ஆனா 2 சென்ட் தான் முதல்ல வாடகைக்கு எடுத்தேன் இந்த இடத்துல. ஆமா. சோ இங்க அழகா ஒரு ஸ்விமிங் பூல் வேற இருக்கு. ஆமா கார்டனுக்கு நல்லா நடுவுல ரொம்ப ஒரு பிரைவசியா இருக்கும். இங்க குழந்தைகள் விளையாடுறதுக்கு தனியாக பூல்லேயே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அது டீப் ரொம்ப கம்மி, குழந்தைங்க நல்லா விளையாடலாம். இந்த பலூன்லாம் போட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு மெயினாக என்னுடைய அல்டிமேட் கோல் இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ரைவசியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்விம் பண்ணிட்டு, இப்போ ஒரு ரிசார்ட்டுக்கெல்லாம் போனால் எல்லாரும் வந்து ஒரே ஸ்விம்மிங் பூலில் குளிப்பாங்க. 10 ரூம்ல 10 கெஸ்ட் இருப்பாங்க, யாரெல்லாமோ குளிப்பாங்க. அங்கே போய் நம்ம இந்தியன் லேடிஸ்லாம் குளிக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக நீங்கள் ஒரு 15 பேர் கேர்ள்ஸ் மொத்தமாக வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இங்கே பண்ணலாம். ஆமாம். அண்ட் சேஃப்டி வந்து ஃபுல்லாக 100% சேஃப்டி. செக்யூரிட்டி கூட பார்த்தீங்கன்னா வெளியே தான் உட்காந்துருப்பாரு. நீங்கள் கூப்பிட்டா தான் வருவாரே தவிர செக்யூரிட்டி கூட உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுட் ஏதாவது தேவையானா கூட கால் பண்ணி தான் கேட்பாங்களே தவிர இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எந்த விதமான 100% டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் சேஃப்டியான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இலான் ஃபார்ம் ஹவுஸ் வந்தால் கண்டிப்பாக சேஃப்டியோட இங்கே இருக்கலாம். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. எந்த பயமும் எந்த கவலையும் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம கார்டன் ஏரியாவில் இருக்கோம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு நடுவில் 2 குட்டி கியூட்டிஸ் இருக்காங்க. எனக்கு வந்துமா 2 ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளை. ஒரு ஆண் பிள்ளை பேரு ஆரிஃப், என் பொண்ணு பேரு நூஹா. இன்னொரு ஆண் பிள்ளை பேரு சிவன், இதோ உட்காந்துருக்காரு பாருங்க. இன்னொரு பெண் பிள்ளை பேரு பார்வதி, இதோ உட்காந்துருக்காங்க பாருங்க. ஆமா எனக்கு எப்படி என்னுடைய ஆரிஃப் நூஹா எப்படி எனக்கோ அதே மாதிரிதான் சிவனும் பார்வதியும். இந்த சிவனும் பார்வதியும் வந்து பார்க்க குட்டி மாதிரி இருக்காங்கல்ல, குட்டி இல்ல இது அடல்ட். இது ஆமா ரெண்டும் பெரிய பசங்க, கண்ணுக்குட்டி மாதிரி இருக்காங்க பாருங்க. ஆமா அடல்ட். இது இவ்வளவுதான் வளருவாங்க. ஓகே. இதோடைய பெரியப்பா பசங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியணுமா? சொல்லுங்க. என் சிவனோடையும் பார்வதியோடையும் பெரியப்பா பசங்க நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வீட்டுல இருக்காங்க. ஓ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆயிடுவாங்க. ஆமா இவங்களை கொண்டு வர்றதுக்கே நான் 6 மாசம் வெயிட் பண்ணேன், புக் பண்ணி. அவ்வளவு பாசக்கார பசங்க. சிவா இவன் சிவன், இவ பார்வதி. இவங்க இல்லாம நான் இல்ல. ஆக்சுவலி நான் பசுவை வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நான் என்கிட்ட லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அதை நான் நிறைய என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பசு ரோட்ல அடிபட்டு கிடந்தது, அதை கொண்டு வந்து நான் வளர்த்து இன்னைக்கு என் ஃபார்ம் ஹவுஸ்ல ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா இருக்கா. அதுல இருந்து நான் பீஃப் சாப்பிட்றதே நிறுத்திட்டேமா. எனக்கு என்னமோ இவங்களை வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பீஃப் சாப்பிடவே எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம இது பார்த்தா எனக்கு இது குழந்தை மாதிரி இருக்கு. எனக்கு பார்க்கும்போது எப்படி இதுங்களை சாப்பிட முடியும்? ஆமா அதனால சிவா நீங்க பேசும்போதே வந்து உங்ககிட்ட பேசுறேன். இதுங்க என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆமா நான் நிறைய டைம் இவங்களோட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷாலிட்டி? மாடு எல்லாரும் வளர்க்க முடியாது இல்லையா? ஏங்க என் கூட பெட்ல படுப்பாளுங்க 2 பேரும். என் கூட பெட்ல தான் படுப்பாங்க. நான் எங்க போனாலும் நடந்து போவாங்க. இப்போ நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்றதால கட்டி வச்சிருக்கேன். கட்டியே வைக்க கூடாது. டேய் என்னடா நாங்க கட்டவே மாட்டோம் இவங்கள. இவங்க என் வீட்டுல புள்ளைங்க.
வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரெண்ட் கூட கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதுக்கப்புறம் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னு. இந்த காலகட்டத்தில் மெயினாக நிறைய காம்படிட்டர்ஸ் இன்னும் இருக்காங்களே சார் முந்தையதை விட. ஃபெயிலியர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணி மேலே மென்டலியும் சரி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்டாக வரீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு உலகத்தில் சாதனை படைத்த யாரும் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாமல் சக்ஸஸ் ஆனதே கிடையாது. ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். என்ன கேட்டிங்கன்னா ஐ லவ் ஃபெயிலியர்ஸ். ஆமாம், ஏதாவது ஃபெயில் ஆனால் தானே நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நம்ம பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கிக்கே இருக்காதுல்ல. போதும் என்ன தெரியுமா, நம்ம ஒரு பிராண்டை ஆரம்பித்து அதை கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகி திருப்பி எழுந்திருச்சு, ஃபெயில் ஆகி திருப்பி எழுந்திருச்சு, கஷ்டப்பட்டு அந்த பிராண்டை டெவலப் பண்ணி அந்த பிராண்டு டெவலப் ஆனதுக்கப்புறம் அதை நின்று பார்க்கும்போது அப்போ ஒரு போதம் வரும் தெரியுங்களா. அதுதாம்மா ரியலாக உண்மையான போதை. ஏன்னா 4 பேர் 16 சேர், இந்த மாதிரி ஒரு 4 டேபிள் 16 சேர் தான் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பல பிரான்ச்சஸ் இருக்குது, ஃபார்ம் ஹவுசஸ் இருக்குது, ரிசார்ட் இருக்குன்னா இது 0லேருந்து ஆரம்பிச்சது தான். நான் ஃபெயில் ஆன மாதிரி இந்த வரைக்கும் யாருமே ஃபெயிலாக இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஃபெயிலாகவே கிடக்கலை, நான் கீழே விழுந்தே கிடக்கலை, எழுந்திரிச்சிருக்கேன். நீங்களும் ஃபெயில் ஆவீங்க சம்டைம்ஸ், படுத்தே கிடந்துடாதீங்க, விழுந்தே கிடந்துடாதீங்க, எழுந்திரிச்சிருங்க, திருப்பி விழுவீங்க, எழுந்திரிங்க, திருப்பி விழுங்க, எழுந்திருப்பீங்க. ஆனால் இப்படியே விழ நீங்கள் திருப்பி ஏஞ்சிங்கன்னா உங்கள் இலக்கை நீங்கள் டெஃபினட்டாக ரீச் பண்ணுவீங்க. அது 100% உறுதி. ஆமாம், கெட் அப், கீழே விழுந்தாலும் கெட் அப். கண்டிப்பாக சாரோட மோட்டிவேஷன் எந்த லெவலுக்குன்னா, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் திறந்தா அவரோட வீடியோஸ் உங்களுக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்திருக்கும். அவர் பேஜை விட மற்றவங்க இவரோட மோட்டிவேஷன் எடுத்து அது கீழே நம்ம குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஏன்னா இவர் பேசுறது பீப்புள் கேட்குறாங்கன்றதுக்காக அந்த அளவுக்கு அவர் பேசுகிறாரு. சூப்பர் சார். இன்னைக்கு உங்களோட ஃபார்ம் ஹவுஸ், இலான் ஃபார்ம் ஹவுஸில் நம்ம இருந்தோம். ரொம்ப அழகான ஒரு கார்டன், ஸ்விம்மிங் பூல், உள்ள ஸ்பேஷியஸான ரூம்ஸு, ஹால்லாம் பார்த்தோம். இலான் கூட நம்ம இருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, பேங்க்வெட் ஹாலும் இருக்குது, பார்ட்டி லானும் இருக்குது, சின்ன பார்ட்டிலாம் பண்ணா லான் இருக்கு, சின்ன இன்டோர் பார்ட்டி பண்ணா பார்ட்டி ஹால் இருக்கு, எல்லாமே இருக்கு. சூப்பர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இங்க எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து இங்க என்ஜாய் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அரேபியன் கார்டன், இலான் ஃபார்ம் ஹவுஸ், புதுப்பட்டினம், கல்பாக்கம், ஈஸியா இருக்கு. வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.